ஹலோ எவ்ரி ஒன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஜோடியாக் சைன் ரீடிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் உங்களோட ஜோடியாக் சைன் படி எப்படி இருக்கு பார்க்கலாம். 4 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 ஃபயர் சைன், மேஷம், சிம்மம், தனுசு. ஸோ உங்களோட ராசிப்படி அந்த பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷம், சிம்மம், தனுசு. பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 ரிஷபம், கன்னி, மகரம். ரிஷபம், கன்னி, மகரம். பைல் நம்பர் 3 ஏர் சைன், மிதுனம், துலாம், கும்பம். மிதுனம், துலாம், கும்பம். வாட்டர் சைன், பைல் நம்பர் 4 கடகம், விருச்சகம், மீனம். கடகம், விருச்சகம், மீனம். ரைட். ஸோ இந்த 4 பையில உங்களோட ராசி எந்த பையில இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு பார்க்கணும், மற்றவங்களுக்கும் நான் பார்க்கணும்னா அவங்களோட ராசி எந்த பையில இருக்குதோ அதை சூஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் மேஷம், சிம்மம், தனுசு, உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். மேஷம், சிம்மம், தனுசு. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு மந்த் எப்படி இருக்க போகுது? பைல் நம்பர் 1 ஃபயர் சைன், மேஷம், சிம்மம், தனுசு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஜஸ்டிஸுங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? உங்களோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்களுக்கு நீங்க பொறுமையா இருந்ததுக்கு, நிறைய டாலரேட் பண்ணதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். அண்ட் நீங்க பாஸ்ட்ல அதே சமயம் தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டு யாரையாவது ஹர்ட் பண்ணிருக்கீங்க, உங்களால ஒரு சில பேர் அழுதுருக்காங்க, கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஃபர்கிவ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது ஜஸ்டிஸ்க்கான டைம் பீரியட். நீங்க நல்லது செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு டபுள் மடங்கு உங்களுக்கு நல்லது கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க, நெகட்டிவான விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலனும் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சன் கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க. அப்படி இல்லை, அவங்க கான்டாக்ட்லேயே இல்லை, யூனிவர்ஸ் கிட்ட, கடவுள்கிட்ட அவங்க நேமை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுருங்க. ரைட். ஃபர்கிவ்னஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு சில உண்மைகள் இந்த ஒரு மாதம் வந்து பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு சில உண்மைகள் தெரிய வரும், ரியாலிட்டி தெரிய வரும். இது வந்து எய்தர் ஒரு உங்களை சுற்றி உள்ள ஒரு பீப்புள் அவங்களோட ரியாலிட்டி, இல்லை அப்படின்னா உங்களோட கரண்ட் சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருக்கு அப்படின்னா அதோட ரியல் ட்ரூத் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். சம்டைம்ஸ் அந்த ஒரு உண்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கலாம், உங்களை வந்து ரொம்ப ஒரு யோசிக்க வைக்கும். பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை. பிகாஸ் பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளாக வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு ஃபேக் ப்ராமிசஸ், ஒரு ஃபேக்கான ஒரு ஹோப், இதோட வந்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்த் வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த விஷயம் ஏன் வந்து இந்த ஒரு மாதம் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் தெரியப்படுத்துறாங்க அப்படின்னா, பிகாஸ் இது வந்து உங்க லைஃப்ல நீங்க அடுத்த growth நோக்கின ஒரு ஜேர்னி ஆரம்பிக்க போறீங்க. ஸோ இந்த ஒரு உண்மை வந்துட்டு உங்களுக்கு ஒரு அவேக்கனிங்காக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன செய்யலாம்ங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஃபினான்ஷியல் பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும்.
லைஃப்ல வந்துட்டு ஒரு சில அப்டக்கிள்ஸ், ஒரு சில தடைகள், ஒரு சில பிளாக்கேஜஸ் வருது. அது ஏன் அந்த பிளாக்கேஜ் வருது, யார் வந்து பண்றா? இப்போ உங்களோட ஃபேமிலியில ஒரு விஷயம் நீங்க வந்துட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லைனா வேற ஏதோ காமனான ஒரு இஷ்யூஸாக இருக்கலாம். அதுக்கு அது சம்பந்தப்பட்ட பர்சன் ஒரு ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு, அவங்க ஒரு பிளாக்கேஜா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன ரீசன், யார் அதை பண்றாங்கிறத வந்து தெளிவா வந்து இந்த ஒரு மாதம் உங்களுக்கு காமிப்பாங்க. சம்டைம்ஸ் அது உங்களுக்கு கோபத்தை கொண்டு வரலாம், அப்செட் ஆகலாம். பட் ஆனா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிரும். இந்த ஒரு மாதம் உங்க இஷ்யூஸ்க்கான ஒரு கிளியர் பிக்சருங்கிறது கிடைக்கும். இதுல இருந்து நீங்க எப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க, எப்படி கொண்டு போறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு மாதம் பைல் நம்பர் 1, கம்யூனிகேஷன், வார்த்தைகள்ல கவனம், ப்ரொஃபஷனலா இருக்கணும். தேவையில்லாத அன்னெசரியான வார்த்தைகள் விடக்கூடாது, ஓவர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கூடாது. உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் யாருக்கிட்டையுமே வந்துட்டு அவ்வளோக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ், வரிஸ் அவ்வளோக்கும் வந்துட்டு யாருக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க இந்த ஒரு மாதம். முக்கியமாக எது நடந்தாலும் ஸ்டே கூல், ஸ்டே ஹாப்பி. உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யார் கூட அதிகமாக இருந்தால் ஒரு ஹாப்பினஸை கொடுக்குமோ அவங்க கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. ஏன் வந்து கொஞ்சம் கோவத்தை இழந்துட வேண்டாம், ஜஸ்ட் கூலாக பாசிட்டிவ் சைடில் இருங்க அப்படின்னா, ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பயங்கர கோவத்தை உண்டாக்கலாம், உங்களோட பொறுமையை இழக்க வைக்கலாம் இந்த ஒரு மாதம். பட் ஆனால் வந்து ஜஸ்ட் ஸ்டே காம். அண்ட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டிங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து பைல் நம்பர் 1க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் ஒரு ஒரு உண்மை தெரியக்கூடிய ஒரு மந்த்னு வச்சுக்கலாமே. பிகாஸ் வந்து ஒரு நீங்கள் வந்து பேசுகிற வார்த்தைகளில் கவனம். அண்ட் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட கான்வர்சேஷனில் நீங்கள் யார் கூட பேசுகிறீங்களோ உங்கள் பாஸ்டில் நடந்த விஷயங்கள், பாஸ்ட் கான்வர்சேஷனை கொண்டு வர வேண்டாம். ஓகேங்களா? ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்க, ஹார்ஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அமைதியான முறையில் சால்வ் பண்ணுங்க. அண்ட் எந்த ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணுது அதிலிருந்து மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிகாஸ் ஒரு 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 விஷயத்துலேருந்து மூவ் ஆன் ஆகிறதுக்கு இட் டேக் சம் டைம். ஒரு சில பீப்புள் அதை சீக்கிரமாக பண்ணிடுவாங்க, சீக்கிரமாக குயிக்காக வந்துட்டு அதுலேருந்து மூவ் ஆன் ஆவாங்க. பட் ஒரு சில பீப்புளுக்கு வந்துட்டு டைம் ஆகும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவது வந்து எடுத்து வைக்கணும். இங்கே மந்த் பிகினிங் டு உங்களுக்கு அந்த மிட் வரைக்குமே வந்துட்டு அந்த ஒரு எமோஷன்ஸ் ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும், கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். பட் அந்த மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு ஆஃபர்ஸ், பிஸ்னஸில் பண்ணுறீங்கன்னா ஆஃபர்ஸ் இருக்கும், ஐடியாஸ் இருக்கும், ஜாப்ல நல்ல ஒரு ஆஃபர் இருக்கும். அண்ட் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்களா, குட் நியூஸ் இருக்கு, ட்ரான்ஸ்ஃபர், எஸ். அந்த மந்த் எண்டில் வந்து நல்ல நியூஸ் வரும். ஸோ இந்த ஒரு சேட்னஸ், இந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டுட்டு இந்த வரக்கூடிய இந்த நல்ல விஷயத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த ஒரு மாதம் எது நடந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு லெசன் இருக்கு அண்ட் உங்களுக்கு அதில் ஒரு ஹிண்ட் இருக்கு. ஓகே, பி பேஷண்ட் அண்ட் ஃபோக்கஸ். அதாவது ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா மந்த் பிகினிங்ல இருந்து கொஞ்சம் மிட் வரைக்குமே வந்துட்டு பிளாக்கேஜஸ் இருக்கும். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, ஓவர் திங்கிங் அதிகமாக தெரியுது, பர்சனல் விஷயங்களில் வந்து சேலஞ்சஸ் தெரியுது. அந்த பர்சனல் விஷயங்களில் இருக்கிற சேலஞ்சஸ் உங்களோட கெரியரில் வந்து பாதிப்புகள் இருக்கும். ஸோ கான்சென்ட்ரேஷன் முக்கியம். ஓகேங்களா? பைல் நம்பர் 1, ஃபயர் சைன். இந்த ஒரு மந்த் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். மந்த் எண்டில் நல்லா இருக்கும். பட் ஆனால் பிகினிங்கில் வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் மைண்ட் செட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்டுங்கிறது வந்து இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் ரிஷபம், கன்னி, மகரம், எர்த் சைன். ரிஷபம், கன்னி, மகரம், உங்களுக்கு வந்துட்டு இந்த மந்த் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம்.
ஓகே. ரிஷபம், கன்னி, மகரம். ஒரு நல்ல நியூஸை ரிசீவ் பண்ணுவீங்க. மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, மேரேஜ்க்கான ஒரு வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், இந்த மந்த் வந்து நல்ல நியூஸை ரிசீவ் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு ப்ராசஸ், அதுக்கான ஒரு ஸ்டெப் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். அண்ட் மேரேஜ்க்கான பிளாக்கேஜஸ் எந்த விதத்தில் இருக்கோ அந்த பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும், சால்வ் ஆகும். அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹார்ட் பிரேக்ஸ், அந்த ஒரு பெயின், இது எல்லாமே எரேஸ் ஆகும். அண்ட் அகெயின் நீங்களும் உங்கள் பார்ட்னரும் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வீட்டில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை தெரியப்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலயமா ஒரு குட் நியூஸ் எஸ் கிடைக்கும். உங்களோட கன்ஃபியூஷன்ஸ், தேவையில்லாத ஒரு இலூஷன்ஸ், இது எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் பாசிட்டிவாக இருங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்ததுன்னா கூட அதை என்டர்டைன் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அதை பாசிட்டிவாக மாற்றுங்க. உங்களோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் ரொம்ப கிட்டக்கதான் இருக்கு. இந்த மந்த் வந்து உங்களுக்கு தெரிய வரும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் ஒருத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாம செய்வீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு உதவி செய்யக்கூடிய ஒரு பர்சன். அவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மனசார செய்வீங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்வீங்க. அது உங்க ஃபேமிலின்னு வந்துட்டா ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைசஸ், நிறைய ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்க. அந்த நீங்க செஞ்ச அந்த ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு மந்த் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ பண்ணுங்க, டோன்ட் ஸ்டாப். இந்த மந்த் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் டூர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டிவைனோட ஹெல்ப், ஸ்பிரிச்சுவல் அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரேயர்ஸ் நிறைய விதத்தில் வந்துட்டு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சைன் காமிக்கும். இப்போ ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆஃபர் வரும், உங்களுக்கு ஃபேவராகவே வரும். ஸோ இந்த மந்த் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு பொறுத்த வரைக்குமே தடைகள் விலகும். அண்ட் ஒரு சில விஷயங்களை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க, அது உங்களை தேடி வரும். நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ நாளா தேடி ஓடிட்டு இருந்தீங்களோ அதை விட பெஸ்டான ஒரு விஷயம் உங்களை தேடி வரும். ஸோ நீங்க முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பீங்க இந்த மந்த். ஸோ ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு எஸ் இல்லை நோன்னு சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு சொல்லுங்க. உங்க ஃபேமிலியில லவ்டு ஒன்ஸ் கிட்ட வந்துட்டு கலந்துட்டு சொல்றது லாட் பெட்டர். ஓகேங்களா? அவசரப்பட்டு நீங்க வந்துட்டு எஸ் இல்லை நோ வந்து சொல்ல வேண்டாம். நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சால்வ் ஆகும். சரி, உங்களுக்கு இந்த மந்த் வந்து ஒரு அந்த ஒரு மிடில் இருந்தே நல்லா இருக்கும். பைல் நம்பர் 2க்கு அந்த பாஸ்ட் விஷயங்கள் ஏதோ ஒரு உங்க மனசுல இருக்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பெயினாக இருக்கட்டும் இல்லை அந்த மெமரிஸாக இருக்கட்டும், அது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சால்வ் ஆகும். ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு அந்த மெமரிஸா இருக்கட்டும், அந்த தாட்ஸ் உங்களை விட்டு போகும்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆகும். இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு நியூ ரிலேஷன்ஷிப், நியூ லவ் ப்ரப்போசல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க லைஃப்ல வந்து பைல் நம்பர் 2 மோஸ்ட்லி ஒரு சில பேர் சிங்கிளா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ கரண்ட் சேலஞ்சஸ் நீங்க லைஃப்ல ஃபேஸ் பண்றதுக்கு காரணமே வந்துட்டு அந்த லவ் லைஃப் உங்ககிட்ட இல்லை. சம்வேர் அந்த ஒரு லவ் கிரேவிங்ஸ் இருக்கு, பட் அதுக்கான ஒரு பார்ட்னர், அதுக்கான ஒரு உங்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமையாம இருக்கு. ஸோ அதனால மற்ற ஒரு விஷயங்கள்லுமே உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட அந்த திங்கிங் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், இதுலையுமே வந்து எஃபெக்ட் பண்ணுது. பட் இந்த ஒரு மாதம் வந்துட்டு அந்த லவ் எனர்ஜி ஸ்ட்ராங்கா வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகே. அண்ட் பீப்புள் அட்ராக்ட் ஆவாங்க உங்க மேல வந்துட்டு. பீப்புளுக்கு வந்துட்டு சுத்தி இருக்கிற பீப்புளுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கும், உங்ககிட்ட வந்து பேசணும்னு தோணும்.
அவங்க ஃபீலிங்ஸ், அவங்க எமோஷன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான ஒரு ஆறாங்கிறது இருக்கு. ஸோ இந்த கார்ட்ஸை பார்க்குறப்பவே வந்துட்டு நிறைய ஹோப் தெரியுது, நிறைய ஒரு சேஞ்சஸ், மாற்றங்களுக்கான ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் கெரியர்ல வந்து ஸ்ட்ராங் சேஞ்சஸை வந்து நீங்க பார்க்க முடியும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஃபினான்ஷியலில் வந்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னேறத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் வந்துட்டு கொடுக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டிவைன் சைடு, யூனிவர்ஸ் சைடில் இருந்து வாய்ப்புகள் தராங்க. பட் ஆனால் அது உங்களோட முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? ஒரு ஆஃபர் வருது, அந்த ஆஃபருக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்கள் லைஃப் இருக்கும். ஓகே, ஸோ 100% யூனிவர்ஸே எல்லாத்தையுமே வந்து செய்வாங்கன்னு கிடையாது. பட் உங்களுக்கு கொடுக்குற அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாப்பினஸ், ஏதோ ஒரு விஷயம், ரொம்ப நிறைய ஒரு ஆசைகள் இருக்கும். பழம்பூர் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய ஆசைப்படுவீங்க. பட் ஆனால் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆசைப்படுவீங்க. ஆனால் அது வந்து செயல்படுத்துறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். பட் இந்த ஒரு மந்த் வந்துட்டு அந்த எண்டில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். ரைட், too positive. Okay, so that's all for pile number 2. Thank you. Pile number 3, air sign, Midunam, Thulam, Kumbam. Midunam, Thulam, Kumbam. So உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது பாப்போம். ஸோ ஒரு குயிக் சேஞ்சஸ் வருது. பைல் நம்பர் 3, கம்யூனிகேஷன் ரொம்ப 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 முக்கியம். வார்த்தைகள் விடாதீங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களோட பர்சனல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு, அண்ட் ப்ரொஃபஷனல் ஆல்சோ ஒரு சில பேர், அதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் மூலியமாக அந்த கிளைண்ட்ஸை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ பிஸ்னஸ் டீல் பண்ணுறீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளைண்ட்ஸ் ப்ராப்ளமாக இருக்காங்க, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் தான் வந்துட்டு அந்த கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இந்த ஒரு மந்த் வந்துட்டு பைல் நம்பர் 3, வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நீங்கள் பேசுறதுல ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்ககிட்ட வந்துட்டு ஈஸியாக அட்ராக்ட் ஆகணும். அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் கம்மியாக பேசுங்க, கரெக்டாக பேசுங்க, ரொம்ப எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாதீங்க. இந்த மந்த் ஸ்ட்ராங் சேஞ்சஸ் நடக்குது லைஃப்பில். அந்த ஒரு தடைகள் வந்து விலகி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலியில் ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. வீட்டில் கல்யாண பேச்சுகள் வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு சேலஞ்சஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா பிகினிங்லையுமே வந்துட்டு அது ஒரு சேலஞ்சை ரொம்ப ஒரு ப்ராப்ளம்லே போகிற மாதிரியே தான் அந்த சூழ்நிலை இருக்கும். பட் ஆனால் அது பெரிய இஷ்யூஸ்லாம் ஆகாது, சால்வ் ஆகிடும். ஒரு பிரச்சனைகளை கொடுத்து ஒரு முடிவு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும், நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட, இன்னும் நான் என்ன டெவலப் பண்ணணும், இது வந்து பத்தாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் வந்து இருக்கும். சொல்லியிருந்தேன் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராங் ஆஃபர் வருது. ஃபைனலி யூ கேன் see this. அடுத்த கட்டத்துக்கு இப்போ கரண்ட்லி வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு, அடுத்த க்ரோத்துக்கு ஏன் போக முடியல? உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் தடுக்கிறாங்க. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதில் இஷ்யூஸ் வருது. தேர்ட் பர்சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் அந்த ஒரு ப்ராப்ளம், அந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்கல்ல, அது சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன் தான் வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பட் ஆனால் வந்து டோன்ட் வரி. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு மந்த்து
சுற்றி யார் என்ன பேசுகிறாங்க, யார் என்ன இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுறாங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்கள் கோலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டைவர்ஷன்ஸ் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, உங்கள் ஃபேமிலிக்கு அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது முடிவோட நில்லுங்க. சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க, அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க, அவங்க மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க. இந்த ஒரு மந்த் பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கோல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த கோல்லேருந்து நீங்கள் கீழே இறங்கிறதுக்கான ஒரு வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஸ்டே ஸ்ட்ராங். உங்கள் முடிவில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க, என்ன சேலஞ்சஸ் வந்தாலுமே. ஓகேவா? பீப்புள் சொல்கிற வார்த்தைகள் அண்ட் அவங்க சொல்கிற டைலாக்ஸ் எதுவுமே வந்துட்டு நம்பாதீங்க. அண்ட் அது உங்கள் மைண்டை எஃபெக்ட் பண்ணுற மாதிரியும் பார்த்துக்க வேண்டாம். ஒரு மேஜர் டேர்ன் ஓவர் லைஃப்பில் இருக்கு. பிக்கெஸ்ட் பிளாக்கேஜஸ், ரொம்ப வருஷமாக ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு பிளாக்கேஜஸ், அதுக்கான சொல்யூஷன், அதுக்கான ஒரு ஹெல்ப் அண்ட் ஐடியாஸ் கிடைக்கும். ட்ராவலிங் பாசிபிள். அப்ராடு போகிற பிளான் இருந்துச்சுன்னா எஸ், யார் மூலியமாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் இந்த ஒரு மந்த். ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து நீங்கள் கிவ் அப் பண்ணுற டைமுக்கு போவீங்க, பட் ஆனால் ஹெல்ப் கிடைக்கும். ஃபினான்ஷியல் ஹெல்ப் வந்துட்டு இருக்கும். மணி பிளாக்கேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். ஓவரா ஆல் ஆஃப் அ சடன் ரிலீஸ் ஆகாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரிலீஸ் ஆகும். இந்த மந்த் வந்துட்டு பீப்புள் வந்து உங்களை பற்றி காசிப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களை பற்றியும் சரி, உங்கள் ஃபேமிலி பற்றியும் சரி காசிப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதெல்லாம் என்டர்டெயின் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அடுத்த ஸ்டெப், அடுத்த பிளான், பி ப்ரிப்பேர்ட், ரெடியாக வைங்க. பிகாஸ் வந்து ஆல் ஆஃப் அ சடன் அந்த மாற்றங்கள் வர்றப்போ வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வரும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். உங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்ன லைஃப்பில் அப்படிங்கிறது வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. அண்ட் அது யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம். அண்ட் உங்களோட பிளான்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் தெரியுது. இது வரைக்கும் ஆல்ரெடி உங்களோட ஓல்டு பிளான்ஸ், உங்கள் ஃபியூச்சர் ரிலேட்டடாக ஓல்டு பிளான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் மாற்றங்கள் வரும். உங்களுக்கு இந்த டைமில் வந்துட்டு உங்களோட ஃபேமிலி ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஏதோ ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. குட் திங் தான், நல்ல ஒரு விஷயம் தான் அது. சரி, ஒரே ஒரு விஷயம் தான் சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெசிஷன் எடுக்கிற டைம் தான் உங்களுக்கு சேலஞ்சஸே இருக்கும் இந்த ஒரு மந்த். ஸோ ப்ராமிசஸ் கொடுக்காதீங்க யார்கிட்டையுமே. வந்துட்டு தேவையில்லாத ஒரு ஃபேக்கான ஒரு ஹோப், ஃபேக்கான ஒரு வார்த்தைகள், ப்ராமிசஸ் கொடுக்காதீங்க. பிகாஸ் ஆப்போசிட் பர்சன் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களால் ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்னா 100% கொடுத்த வார்த்தைக்கு நிறைவேற்ற முடியும் அப்படின்னா ப்ராமிஸ் கொடுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் சும்மா பேச்சுவாக்கில் வந்துட்டு எந்த ஒரு வார்த்தைகளும் விட வேண்டாம். ஏன்னா அது ஒரு இஷ்யூஸாக போகும். அண்ட் உங்களோட நேம் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3 ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஹோப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு டைமில் தான் இருக்கீங்க. இன்ஃபேக்ட் உங்களோட ஒரு கோல் ஏதோ ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அதோட வெரி ரிசல்ட்டுக்கு நியரில் தான் நிற்கிறீங்க. உங்கள் கைக்கு எனி டைம் அந்த ரிசல்ட் வந்துடும். இப்போ எந்த விஷயத்துக்கு போராடுறீங்களோ, கஷ்டப்படுறீங்களோ, அதுக்கான ரிசல்ட் ரொம்ப கிட்டக்க தான் இருக்குது. அந்த ரிசல்ட் உங்கள் கைக்கு வரத்துக்கு முன்னாடி தான் இந்த சேலஞ்சஸை நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சில ஒரு ப்ராப்ளம்ஸை கொடுத்துட்டு அந்த ஒரு சொல்யூஷன்ஸுமே வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ரைட்? ஸோ that's all for pile number 3. Thank you. Pile number 4, water sign, கடகம், விருச்சகம், மீனம்.
சரி, ஒரு ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் டெவில் கார்டு. வார்த்தைகள் கவனம். நீங்க பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு அகெயின்ஸ்டா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு கோபம் வந்தாலும் சரி, ஒரு சில பீப்புள் வந்துட்டு உங்களை ரொம்ப கோவப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல ஒரு சில விஷயங்களை வந்துட்டு மற்றவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பொறுமையா தான் பண்ணுவீங்க. பட் ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் வந்துட்டு கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களை வந்து கோவப்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா வந்துட்டு பி கேர்ஃபுல். ஓகேங்களா? உங்களை வந்து ஒரு சில பீப்புள் உங்களோட கோவத்தை தூண்டி விட்டு உங்களை வந்து ஓவர் திங்க் பண்ண வைக்கிறதுக்கு கூட இந்த ஒரு மந்த் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பி காம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பி காம். நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுங்க. அதாவது யாரோட எமோஷன்ஸ், யாரோட பிஹேவியர்ஸுமே வந்துட்டு உங்களை பாதிக்காத அளவுக்கு நீங்க உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்து பைல் நம்பர் 4 வாட்டர் சைன் வந்து மோஸ்ட்லி ரொம்ப எமோஷன்ஸ், அதாவது உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாவே இருக்காது. எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னே தெரியாது. சம்டைம்ஸ் ஒரு சில பேர் உங்களை கோவப்படுத்தினா நீங்க டோன்ட் கேர்னு போவீங்க. சம்டைம்ஸ் அது ரொம்ப டீப் பர்சனலா எடுத்துட்டு பிரச்சனை பெருசாகிற அளவுக்கு கொண்டு போவீங்க. ஸோ உங்களோட எமோஷன்ஸ் வந்துட்டு ஸ்டேபிள் பண்றது ரொம்ப கஷ்டம் வாட்டர் சைனுக்கு. பட் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? பி காம். ப்ரேயர்ஸ், உங்களுக்கு ப்ரேயர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்க. கொஞ்ச நேரமாவது அமைதியா உங்க மைண்ட் அண்ட் எமோஷன்ஸை வந்து அமைதிப்படுத்த ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த ஒரு மாதம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் பைல் நம்பர் 4க்கு என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்டா திங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஓன் லைஃப், உங்களோட ஜேர்னி அண்ட் உங்களோட கெரியர், டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், டிஃப்ரெண்ட் திங்கிங் பேட்டர்ன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி பண்ணியிருக்கிற அந்த ஓல்டு பிளான்ஸ், பழைய தாட்ஸ், அது எல்லாத்திலையும் வந்துட்டு மாற்றங்கள் வரும். ஓகேங்களா? பிளான்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சில சீக்ரெட்ஸ் உங்களை வந்து வெளியே கொண்டு வரும். உங்களோட இஷ்யூஸ் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு இப்போ ஸ்டக் ஆகியிருக்கீங்கன்னா அதோட உண்மை என்னங்கிறது வந்து தெரிய வரும். அதுல இருந்து நீங்க வெளியே வர வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கான ஒரு டைம் பீரியட், அதாவது சூழ்நிலைகள் அப்படியே மாறுது. இது வரைக்கும் வந்துட்டு பைல் நம்பர் 4 நீங்க மத்தவங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்கலாம். மத்தவங்க சொல்றதை நீங்க கேட்டுட்டு செஞ்சிருப்பீங்க. ஒரு குடும்பத்திலயும் சரி, உங்களோட ஒர்க் ஏரியாலையும் சரி, முடிவெடுக்கக்கூடிய பவர் உங்ககிட்ட இல்லாம இருந்திருக்கும். இனி அந்த பவர் உங்களை நோக்கி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேரேஜ், லவ் ரிலேட்டடான ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக வருது. உங்களோட அந்த சிங்கிளான அந்த ஒரு லோன்லியான ஒரு லைஃப் வெரி சூன் எண்ட் ஆகும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் இப்போ என்ன பிளாக்கேஜஸ் வருதோ அந்த ஒரு தடைகள் வந்துட்டு உங்களுக்கு என்ன தடைகள்ங்கிறது ஆக்சுவலி உங்களுக்கு தெரிய வரும். அதை நீங்க தான் வந்து விளக்க போறீங்க. ரைட். பைல் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் அந்த பிளாக்கேஜ் என்னங்கிறத காமிச்சிருவாங்க யூனிவர்ஸ். இவங்க தான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனைன்னு. அது நீங்க தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறீங்க. அந்த ஒரு டாக்ஸிக்கான பீப்புள், டாக்ஸிக்கான ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும் உங்களை விட்டு. ஓகேங்களா? அந்த ஒரு நெகட்டிவ் பீப்புளோட ஒரு ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஒரு தாட்ஸ் கூட உங்க மேல வராத அளவுக்கு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன்ங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை நோக்கின ஜேர்னி இருக்கும். பிகினிங்ல கன்ஃபியூஷன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பா பிகினிங்ல வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப், மெடிடேஷன் இது எடுக்க எடுக்க வந்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன்ங்கிறது இருக்கும். ஓகே. இந்த மந்த் வந்து பிகினிங்ல பாத்தீங்கன்னா உங்களோட அடுத்து என்ன செய்யறது, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை, ஒரு கிளியரான அந்த ஒரு பாத் ஒரு விசிபிளா இல்லைன்னு இருக்கும். கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி செஞ்ச வேலைகளை திருப்பி திருப்பி செய்யற மாதிரி இருக்கும். போர் அடிக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட வேலைகளை வந்து கஷ்டப்பட்டு செய்யற மாதிரி இருக்கும். இவ்வளவு நாளா மனசுக்கு பிடிச்சு செஞ்ச வேலைகளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப எஃபோர்ட் போட்டுட்டு அப்படிதான் இருக்கும்.
ரைட். ஸோ கொஞ்சம் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. டிவைன் கனெக்ஷன் இருக்கு, ஸ்ட்ராங் செகண்ட் ஒப்பீனியன் எடுத்துக்கோங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதாக இருந்தாலும். அண்ட் ஹீலிங் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு மந்த் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் எடுத்துக்கோங்க. அமைதியா இருங்க, டோன்ட் ரியாக்ட் டூ மச். ரியாக்ஷன்ஸ் அதிகமாக வந்துட்டு எதுலையுமே வேண்டாம். ரைட். ஸ்ட்ராங் குட் நியூஸஸ் தான் இருக்கு. ஆனா இந்த டைம் வந்து பி கேர்ஃபுல் அண்ட் பி அலர்ட். உங்க வார்த்தைகளிலும் சரி அண்ட் நீங்க எடுக்கிற முடிவுகள்லையுமே வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே. So that's all for pile number 3. Sorry, pile number 4. Water sign. Thank you.